வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இரண்டு பக்கமும் அமைதியான கடல், நடுவிலே ஒரு ஆரவாரம் இல்லாத ஒரு சாலை வழியாக இன்று நமது பயணம். இந்தியாவினுடைய கடைசி ரோடு, லாஸ்ட் ரோட் ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படக்கூடிய தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய அரிச்சல் முனையை நோக்கி போய் கொண்டிருக்கோம். இங்கே பார்க்குற இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கடல், ஆரவாரமே இல்லாத அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு கடல். ரெண்டு பக்கம் எந்த ஒரு இது இல்லாமல் அவ்வளோ சேஃபாக இருக்கக்கூடிய அந்த இடத்த ட்ராவல் பண்ணிட்டு தான் இந்த இடத்த நோக்கி அடைவோம். அரிச்சல் முனைன்னு சொல்லப்படக்கூடிய தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய இடம். இதுதான் இந்தியாவினுடைய டிப் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவினுடைய சதர்ன் டிப் அப்படின்னா இதுதான். இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் தூரம், கடல் வழியாக பயணித்தா தூரம் இருக்குன்னு சொல்லப்படுது. இங்கே தான் ராமாயணத்தில் சொல்லப்படக்கூடிய ராமர் தன்னுடைய சீதையை மீட்பதற்காக ராமர் பாலத்தை இங்கேருந்து தான், இந்த இடத்துலேருந்து தான் ஸ்ரீலங்கா வரலும் கட்டினதாக நம்பப்படுது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த தனுஷ்கோடி 1964 வரையிலுமே ஒரு பெரிய மீனவ நகரமாகவும் வாணிபம் செய்யக்கூடிய இடமாக இருந்திருக்கு. டிசம்பர் 22, 1964 வந்த ஒரு மிகப்பெரிய புயல் அல்லது ஒரு சுனாமி போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஒட்டுமொத்த தனுஷ்கோடியுமே அழித்திருச்சு. அழிக்கிறதுக்கான அந்த அழிவுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, அந்த டிசம்பர் 22 சரியாக காலையில் ஒரு 3 மணிக்கு வந்த அந்த சுனாமி போன்ற அந்த பேரலை அந்த இடத்துல 240 270 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியிருக்கு. அந்த இடத்துல ஒட்டு மொத்தமாக அந்த 3 மணிக்கு அவ்வளோ பெரிய 25 30 மீட்டர் அளவுக்கு அலைகள் ஒட்டுமொத்த நகரத்தையே, அந்த இடத்தையே அடிச்சுட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில் ஒட்டுமொத்த தனுஷ்கோடியும் அழிந்திருக்கு. அதோடு மட்டும் இல்லை, இந்த தனுஷ்கோடி இப்போ நீங்கள் பார்க்குற இடம் புனித அந்தோணியார் சர்ச், மசூதி, எல்லா இடங்கள் இருந்திருக்கு. எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக அந்த புயல் அழித்திருக்கு. இந்த இடத்துல இருந்து பாம்பன் பாலம், இந்த பாம்பன் பாலத்திலிருந்து தனுஷ்கோடிக்கு அப்போ ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இருந்திருக்கு. அந்த பேசஞ்சர் ட்ரெயினும் அந்த புயலில் ஒட்டுமொத்தமான டோட்டல் ட்ரெயினை வாஸ்டவே, ஒட்டுமொத்த ட்ரெயினை அப்படியே அந்த அலை அடிச்சுட்டு போய் ட்ரெயினில் இருந்த நூற்றுக்கணக்கான முழுவதுமாக அந்த இதில் இறந்துருக்காங்க. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அரசாங்கம் தனுஷ்கோடியை வாழ தகுதி இல்லாத இடம்னு சொல்லி அறிவிக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் பாம்பன் பாலம், ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பாம்பன் பாலம். இதுதான் கடலில் கட்டப்பட்ட முதல் கடல் பாலம். அதாவது இந்த பாலம் பார்த்திங்கன்னா மண்டபத்திலிருந்து பாம்பனை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருந்திருக்கு. அதாவது 2010 பந்த்ரா ஓர்லி சீ பிரிட்ஜ் 2010 மும்பையில் அந்த சீ பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறவர்களுமே இதுதான் இந்தியாவில் இருந்திருக்கக்கூடிய நீளமான கடல் பாலமாக நமக்கு இருந்திருக்கு. இந்த பாலத்தோட இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 2 இருக்குது பார்த்தீங்களா. அது ஓல்டு பாம்பன் பிரிட்ஜ். இது பக்கத்துலேயே இப்போ புது பாம்பன் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. ஏன்னா அது 110 வருடம் பழமையான பிரிட்ஜ். அந்த பாம்பன் பாலம் அந்த இது இருந்தனால அது இப்போ கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறதுக்கு தகுந்ததாக இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ண கவர்மெண்ட் புதுசாக ஸ்டெப் எடுத்துகிட்டு கட்டி இப்போ ஏப்ரல் மாதம் இது புது, அது ஏப்ரல் 2025 அந்த நியூ பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்குது. இதோட உயரமாக அது கட்டப்பட்டிருக்கு. இந்த முதல்ல இருந்த பாம்பன் பிரிட்ஜ் மீட்டர் கேஜ் ட்ரெயின் தான் போக முடியும். இப்போ ப்ராட் கேஜ் ட்ரெயின் போகிற அளவுக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்க்குற பொழுது ரொம்ப கடல் மேலே மிதந்துக்கிட்டு நம்ம போகிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஏன்னா சுற்றியும் கடல். அதுக்கு மேலே நீங்கள் ட்ரெயினில் போகிறப்ப அந்த வியூ இருக்கு பாருங்கள், எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது ராமேஸ்வரத்துலேருந்து மதுரைக்கோ சென்னைக்கு போகிறப்ப அந்த வியூவை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அடுத்தபடியே இந்த இடத்துல இருக்கக்கூடிய கடல் சுற்றி முற்றியும் அந்த இடத்துல நின்று 360 டிகிரி நம்ம பார்க்குற பொழுது அவ்வளோ அருமையான கடல், சீற்றம் இல்லாத ஒரு கடல், அதாவது ஆரவாரமே இல்லாத ஒரு கடல், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த இடத்த நீங்கள் நிச்சயமாக லைஃப்பில் போய் பார்க்கணும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.